தேரு இஸ்கு மே மே அப்படிதான் சொல்லணும். படம் பேரே உண்மையில வாயிலே வரலீங்க. இது என்ன அர்த்தம் என்ன மீனிங்னே தெரியல. தனுஷ் நடிச்சிருக்காரு, தனுஷ் படம் அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப நல்லா காதல் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள்லாம் யாருமே இந்த மாதிரி காதலிக்கல அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏன்டா இந்த மாதிரி படம் எடுத்து வச்சுக்கிறீங்களே, நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது. உண்மையா காதலிச்சிருக்கீங்க, உண்மையா காதலிக்காக எல்லா விஷயத்த பண்ணிருக்கீங்க. ஆனா எல்லாருமே இப்போ ஜென்ரேஷன் மக்கள்லாம் எல்லாம் ஏமாத்திரம் தான் சுத்துது. யாரை குறை சொல்றதுன்னு தெரியாது. பையன் மேல குறை சொல்லுவா, பொண்ணு மேல ஒருத்தி குறை சொல்லுவா. அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. அது இல்லாம சில போர்ஷன்லாம் பார்க்கும்போது ஹிந்தி வெர்ஷன், ஹிந்தி பார்க்குற மாதிரி ஹிந்தி படத்துக்குள்ளதான் வந்துட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணல அப்படிதான் சொல்லணும். அதெல்லாம் ஏர் மியூசியம்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது கூட தூக்கம் வரும் அந்த அளவுக்கு அப்படியே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஐயோ 130 ரூபா போச்சு அப்படின்னு நான் முழிச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே லாக் தான் தெரியும், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. என்ன கொஞ்சம் கமர்ஷியலா கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். என்னன்னா இப்ப இருக்கிற தமிழ் பீப்புள்லாம் என்ன சும்மா எத்தனை வாட்டி தான் காதலிப்ப காதலிக்கிட்டே பேசின்னு இருப்ப அப்படின்னு தான் வெறுப்பாயிரும். அதெல்லாம் அதையே ஒரு 3 ஹவர் காட்டுங்கிறான் சுத்தி சுத்தி. அதுக்கு வேற ஏதோ ஒரு சாங்க ஒன்று குத்துப்பாட்டை ஒன்று போட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு அதெல்லாம் ஒரு சீன் செம்ம சீன் வந்துச்சு. என்னன்னா ஹீரோயின் வந்து போகுது, வாடா ரூம் போலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடு போறா வந்து அப்படி டக்குன்னு ட்ரெஸ் இருந்தாலும் தனு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஐயோ சத்தியமா நெஞ்ச நக்கிட்டா இருக்கேன் அந்த டைலாக்ல. ஆனா இந்த மாதிரி பீப்புள் யாருமே இல்லை. வாய்ப்பு கிடைச்சா சந்து கிடைச்சா போதுற ஆட்கள் தான் நிறைய பேர். அதெல்லாம் ஏன் அப்படி பண்றாதுன்னு தெரியல. ஏன்னா இதை பார்த்து 4 பேராவது மாறுவாங்க அப்படின்னு தான் பண்ணியிருக்காரு. உண்மையா நல்லா காதல் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட எங்கேயுமே ஒர்க்கும் எங்கேயுமே இதான் ஹிந்தி ஹீரோயினி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஹிந்தி படம் தான் அது தமிழுக்கு ஏற்ற மாதிரி இவருக்குன்னா மாநேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிகரை பேர் பிடிச்சி போட்டுருக்கலாம். எதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹிந்தி தான் அவர் அப்போ ஹிந்தியில் தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது, தமிழ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா தமிழில் அவர் நடந்து வந்தாலே மாசு அப்படிதான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அந்த அளவுக்கு தமிழில் வந்து தமிழ் பீப்புள் தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அவர் நல்லா தெரியும் தனுஷாருக்கு. அந்த விஷயத்த நிறைய பண்ணுவார். இதில் நிறைய மிஸ்ஸிங்கு அதனால தான் சொல்லணும். ஓகே ஒன் டைம் ஐயோ ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சுங்க. ரொம்ப ஜெட் மாதிரி அதெல்லாம் ரொம்ப ரசிச்சேன். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணேன். அதெல்லாம் பிரகாஷ் ராஜோட கேரக்டர் ரொம்ப ஃபீல் ஆச்சு. எங்க அப்பாடா எங்க சித்தப்பாடா எங்க பெரியப்பாடா அப்படின்னு மாறத்தட்டி சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு.